ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு இறை செய்தி. எப்பவுமே முதல்ல சொல்லிடுவாங்க இல்லைங்களா, இறை செய்தி என்ன, ஏதாவது ஒரு தலைப்பை சொல்லிடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இறை வார்த்தையை சொல்லிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதில்ல, ஏற்கனவே பகிரப்பட்ட ஒரு செய்தி தான். ஒரு கருத்தை சொல்கிறேன், என்ன வார்த்தையை தியானிக்க போகிறோங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இறை வார்த்தை என்ன தியானிக்க போகிறோங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏற்கனவே பகிரப்பட்ட ஒரு வார்த்தை தான். மத்தேயு 25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 31வது வார்த்தை முதல் 46வது இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரைக்கும் ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பை குறித்து பேசப்படுகிறதாங்க. ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்பை நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கிறத குறித்து அந்த இடத்துல பேசுறாரு. மானிட மகன் மாட்சியோடு வரும் பொழுது அவர் அரியணையில் அமர்ந்து இடப்புறம் வலப்புறமாக செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறாரு. அப்ப அந்த வலப்புறத்தை பார்த்து சொல்றாரு, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வலப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொல்றாரு. ஏனெனில், எதுக்காக அந்த இடம் உங்களுக்கு அப்படின்னா, நான் பசியோடு இருந்தேன், நீங்க எனக்கு உணவை கொடுத்தீர்கள். நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு அந்த தாகத்தை போக்கினீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆடை உடுத்தினீர்கள். நான் நோயுற்ற பொழுது என்னை கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்த பொழுது என்னை தேடி வந்தீர்கள். சின்னஞ்சிறியோராகிய என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அதனால நீங்க அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை உலகம் தோன்றியது முதல் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இறுதி தீர்ப்பு இப்படிதான் இருக்க போகுது. எல்லாருமே அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இன்னொரு பக்கம் இடப்புறத்தை பார்த்து சொல்றாரு, இதையெல்லாம் நீங்க செய்யல, அதனால அணையாத எரி நரகத்துக்கு நீங்க போவீங்க அப்படிங்கிறாரு. 2 பகுதியா பிரிச்சாச்சு, 2 பேருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதையெல்லாம் செஞ்சவங்க நம்ம அவருக்கு அதற்கான உரிய இடத்துக்கு, அந்த ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள்னு முன்னாடி ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இன்னொரு பக்கம் அதை செய்யாதவர்கள் அணையாத எரி நரகத்துக்கு போகிறார்கள். இது ஜட்ஜ்மெண்ட், இறுதி ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவர் செகண்ட் கம்பிங்ல வர்றப்போ இது நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் ஒருவேளை தவறி இருந்தாலும் ஒரே ஒரு வழிகாட்டுதல், ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வழிகாட்டுதலை நான் பின்பற்றினால் இந்த தீர்ப்புக்கு நான் உள்ளாக மாட்டேன். அப்ப எந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம்? கடவுளுக்கு நன்றி. சரியான பதிலை சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இதுதான் இந்த நாளில் நம்ம தியானிக்கக்கூடிய இறை வார்த்தை. மத்தேயு 25 ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. செயல்களின் அடிப்படையில் நம்ம என்னென்ன செய்யறோம், இதெல்லாம் செய்யறவங்க, பசியோடு இருக்கிறவங்க உணவு கொடுக்கறவங்களுக்கு, தாகத்தோடு இருக்கிறவங்க அந்த தாகத்தை தணிக்கிறவங்க, ஆடை இல்லாதவங்க அந்த ஆடையை கொடுக்கறவங்க, இது எல்லாத்தையும் நாம செய்திருந்தாலும் இதை ஒன்ன செய்யலை அப்படின்னா நம்ம உள்ள போக முடியாது. அதே நேரத்துல அதுல நம்ம ஒருவேளை நம்ம தவறி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு உட்புகாமல் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லல, இறை வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 7:1 இறை வார்த்தை சொல்லுகிறது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, யார் ஒருவர் பிறரை தீர்ப்பிடாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் புனிதர் ஆவதற்கான பாதையில் நடக்கிறார்கள். நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், புனித பிரான்சிஸ் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை சில வருடங்களுக்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை, யார் ஒருவர் பிறரை தீர்ப்பிடாமல் வாழ்கின்றார்களோ அவர்கள் புனிதர் ஆவதற்கான பாதையில் நடக்கிறார்கள். கல்வாரி சிலுவையில 3 சிலுவைகளை நம்ம பார்க்கிறோம் கல்வாரியில, இல்லைங்களா? ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிய சிலுவை, இன்னொன்று வலப்புறம் ஒரு கல்வனும் இடப்புறம் ஒரு கல்வனும், 2 கல்வர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கல்வர்களோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்க புனிதர்களுடைய பாதையில் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புனித டிஸ்மாஸ் அப்படிங்கிற புனிதரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா?
புனித டிஸ்மாஸ். எத்தனையோ புனிதர்கள் அன்னையாம் திருச்சபை நமக்கு வழிகாட்டிகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. புனிதர்களை பல நேரங்களில் நம்ம வழிகாட்டியாக எடுத்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம். புனித டிஸ்மாஸ் அப்படிங்கிற புனிதரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை இல்லையா? கேள்விப்பட்டதில்லை. எனக்கு இது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. புதுசாக எனக்கு முதல்ல இதை சொல்லுகின்ற பொழுது, அதை பற்றி படிக்கின்ற பொழுது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் யாருங்கிறத பார்ப்போம். இந்த இடப்புற கல்வன் வலப்புற கல்வன். இடப்புற கல்வன் என்ன பண்றாரு? ஆண்டவரை பழித்துரைக்கிறார், இகழ்ந்து பேசுறார். அவர் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்றாரு பக்கத்தில் நின்று. நீர் மெசியாவானால் என்னையும் உன்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பழித்துரைத்து கொண்டிருக்கிறார். மாறாக வலப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்வன் என்ன சொல்றாரு? நீ கடவுளுக்கு அஞ்சுவது இல்லையா? ஃபர்ஸ்ட் அவரோட பாயிண்ட், அவரை கடிந்து கொள்கிறார். ஆண்டவரை தீர்ப்பிடுபவரை, குறை சொல்லுபவரை பார்த்து கடிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றார், நீயும் நானும் தண்டிக்கப்படுவது முறையே. ஏன்னா நாம் தப்பு செஞ்சிருக்கிறோம். தன்னுடைய தவறை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹைலைட். என்ன சொல்றாரு? அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம எந்த இடத்துல நம்ம தீர்ப்பிடுகிறோம், எந்த இடத்துல நம்ம குற்றப்படுத்துறோம் அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது முதல் 5 நிமிடம் நம்ம நல்லா தான் பேசிட்டு இருப்போம். எப்போ மூன்றாவது நம்பர் ஒருத்தரை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ முதல் 5 நிமிடங்கள் நல்லா பேசுவோம். அதற்கு பிறகு கண்டிப்பாக அவரை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லுவோம், ஒரு தீர்ப்பிடுவோம். இங்க இந்த நல்ல கல்வனுக்கு தன்னோடு இருந்த சக கல்வன் ஆண்டவர் இயேசுவை பழித்துரைப்பதை தெரிந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்த பொழுதிலும் அவன் அதை நிராகரிக்கிறான். அவன் சொல்றது என்ன அப்படின்னா, நான் தவறு செய்திருக்கிறேன், அந்த தவறுக்கான தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதே தவறை தான் நீயும் செய்திருக்கிற. ஏன்னா 10 கட்டளையில 2 கட்டளையில அவங்க மீறினதுக்கான ப்ரூஃபோட தான் அவங்க அந்த மரணத்துக்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார்கள். களவு செய்யாதே, பிறர் பொருட்களை விரும்பாதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 தவறுகளும் அவர்கள் மீது உறுதிப்படுத்தப்பட்டு அந்த மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை ஒருத்தன் நிராகரிக்கிறான். அதை நிராகரிக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவரை தீர்ப்பிடுகிற மாதிரி, குற்றப்படுத்துகிற மாதிரி அவன் பேசுறான். இதை இந்த குற்றவாளியாகிய இந்த நல்ல கல்வன் சொல்லப்படுகிற அந்த வலப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்வன் முதலில் அவனை கண்டிக்கிறார். 2வது தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு நாம் குற்றம் செய்தது உண்மை, அதற்கான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாறாக அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேயர் தான் பண்றாரு. ஆண்டவரே, நீர் வருகின்ற பொழுது ஆட்சியுரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைவில் கொள்ளும். ஒரு சின்ன பிரேயர், 2 லைன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரேயர். இந்த பிரேயருக்கான ஆன்சர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்வனுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க. இவருக்கு நிறைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இவரோட ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நல்ல கல்வன், மனம் திருந்திய கல்வன், ஆண்டவர் இயேசுவின் இருதயத்தை திருடிய கல்வன், சொர்க்கத்தை திருடிய கல்வன் சொல்லிட்டு நிறைய பெயர்கள் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் வேறு யாரும் அல்ல, நான் ஆரம்பத்துல சொன்ன புனித டிஸ்மாஸ் இவர் தான். இவர் ஒரு புனிதர், கத்தோலிக்க திருச்சபையினுடைய புனிதர். இவர் நமக்கு பல நாட்களாக தெரியாது. எனக்கு இடையில ஒரு விஷயத்துல நான் பார்க்கிறப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு வழிகாட்டியாக கொடுக்கப்பட்ட இவருடைய வாழ்வில் அப்படி என்ன செஞ்சார்? ஒரு திருடனா இருந்தவர் ஒரு புனிதரா மாறினதுக்கு இடையில இவர் வாழ்க்கையில என்ன நடந்தது? பெரும்பகுதி இவருடைய வாழ்க்கையில பெரும்பகுதி எப்படி இருந்தது? கடவுளுக்கு பிரியமில்லாத, விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஆனா ஒரு மனமாற்றம், அது எத்தகைய மனமாற்றமாக இருந்தது? எந்த குற்றத்தையும் அவர் யாரையும் குறைச்சல், அந்த நேரத்தில் அவர் குறை சொல்லல. குறைச்சல ஒரு வாய்ப்பு கிடைத்தும், தீர்ப்பிட ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை அவர் நிராகரித்து அந்த இடத்துல அவர் போறதுனால அவருக்கு எங்கே சொர்க்கத்துல எங்கே கிடைக்குது? அவர் சொல்றப்ப கூட நீ மீண்டும் வருகின்ற பொழுது, ஆட்சி உரிமையோடு வருகின்ற பொழுது நிலவில் கூடும் அப்படின்னு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த உறுதியாக சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் குறிப்பிடுறாரு. அதுல மிக முக்கியமான இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை நாம தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? சாதாரண நம்மை போல மனிதனாக இருந்தவர் தான் அந்த டிஸ்மாஸ். நமக்கு வழிகாட்டியாக ஒரு புனிதனாக இன்றைக்கு உயர்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த திருத்தந்தை சொன்னபடி அவர் யாரையும் குறை சொல்லாத இவர் ஃபாஸ்டிங் இருக்குல்ல, இவர் நல்லா கவனிங்க. அந்த 25வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்ப்புக்கு உட்பட்ட எதையுமே இவர் செய்யல. கண்டிப்பாக பசியோடு இருந்தவருக்கு இவர் உணவு கொடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரே ஒரு திருடி பிழைக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நோயோடு இருக்கிறவங்களை இவர் போய் சந்தித்திருக்கிறதற்கான வாய்ப்பு இல்லை. தாகத்தோடு இருந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்ததற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன?
யாரையும் தீர்ப்பிடல, குறை சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். இது நம்ம எவ்வளவுதான் நம்முடைய இப்ப ஜெப வாழ்க்கையில இது எல்லாத்தையும் ரொம்ப சின்சியரா நம்ம எடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை இருந்த ஒவ்வொரு விஷயங்களும், நம்முடைய பிரேயர் டைமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நம்ம அதுல கொடுக்கக்கூடிய நேரங்கள் அதிகம் இல்லைங்களா? நம்ம பிரேயர்ல நம்ம ஜெபிக்கக்கூடிய எல்லாமே எதுவுமே தவறு இல்லை, எதுவும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யல அப்படின்னா, வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு சொந்த சகோதரனையோ சகோதரியோ பார்த்து அறிவிலியன்னு சொன்னா நம்ம எங்க போவோம்? எபிரேயர் 10:30 இறை வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய எரி நரகத்துக்கு செல்வோம். நம்ம எல்லாத்தையும் கடைபிடிக்கிறோம். நான் நோன்பு இருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங், நான் 3 நாள் 4 நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், என்னுடைய தசம பாகத்தை எல்லாத்தையும் நான் சரிவர செலுத்துறேன், மற்ற எல்லா காரியங்களும் ஜெப வாழ்க்கையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரேயர் பண்றேன். ஆனால் எனக்குள்ள இது எல்லாம் இருந்து இந்த ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு எரி நரகம் கன்ஃபார்ம். இறை வார்த்தை அப்படிதான் சொல்லுது. ஒரு சாட்சியை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சீனாய் மடம் அப்படிங்கிற ஒரு மடம், அந்த மடத்துல அனுசாசியன்னு சொல்லிட்டு ஒரு குருவானவர் இருக்கிறார். அந்த குருவானவருக்கு கீழே ஒரு சில சீடர்கள், ஒரு 15 சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த சீடர்கள் அங்கே நமக்கு தெரியும், இந்த குருகுலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே. பல மணி நேரங்கள் தொடர்ந்து அவங்க ஜெபிக்கணும், தன்னுடைய உடலை வருத்தி கொள்ள வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், ஏதாவது பாவம் செய்திருந்தால், தவறு செய்திருந்தால் சாட்டையால் தனது உடலை அடித்து அவர்களை வருத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய நியமங்கள், சட்ட விதிமுறைகள். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த குருவும் சரி, அங்க இருக்கக்கூடிய சீடர்களும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, ஒரு நபரை தவிர. ஒரே ஒரு சீடர் மட்டும் இதை பத்தி கவலையே படாம எப்பவும் மகிழ்ச்சியோட சந்தோஷமா ஜாலியா இருக்கிறாரு. அந்த பிரேயர் டயத்துக்கு சரியாக போவதில்லை, அந்த நோன்பை சரியாக இருப்பதில்லை, தவறு செய்திருந்தாலும் தன்னுடைய உடலை வருத்தி கொள்வதில்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குது? உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. இன்னும் 4 நாட்கள் தான் அவர் உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன். ஒரு தீராத வியாதியில அவர், இது உண்மை சம்பவம், உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். 4 நாட்கள் தான் இவர் உயிரோட இருக்க முடியும்னு சொன்னதுனால அவரை திரும்ப மடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப மடத்துல இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு இவருடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருந்ததா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதை விட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப அந்த குருவுக்கு அவரை பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமாகவும் கடினமாகவும் இருக்குது. இவர் இதுக்கு முன்னாடிதான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ சாவு உறுதி, இந்த 4 நாள் அவர் இறப்பது உறுதி. இந்த நேரத்திலையும் அவர் ஜெபிக்காம, நோன்பு இருக்காம, தன்னை வருத்தி கொள்ளாம, தான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் அந்த சீடர்கிட்ட போய், எப்பா நீ உன்னுடைய வாழ்வினுடைய கடைசி விளிம்புல இருக்கிற, இப்பயும் நீ ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கின்றப்போ அந்த சீடர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவருடைய தூதர், வானதூதர் ஒருவர் வந்தார். அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னும் 4 நாட்களில் நீ என்னோடு இருப்பாய் என்று ஜீசஸ் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரணம்? அப்ப குருவானவர் கேட்டிருக்காரு, நாங்க பாஸ்டிங் இருக்கிறோம், நாங்க பிரேயர் பண்றோம், நாங்க உடலை வருத்தி கொள்வோம், நாங்கள் தவறு செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களையே வருத்தி கொண்டு நாங்கள் துன்புறுத்தி கொள்கிறோம். ஆனா நீ இதை எதையுமே சரியா செய்யலையே, நீ எப்படி பரலோகத்துக்கு, சொர்க்கத்துக்கு, நீ ஹெவனுக்கு எப்படி நீ தகுதியான அப்படின்னு கேட்கிறப்போ, அப்ப அந்த சீடர் சொன்ன வார்த்தை, இதுவரையும் நீ யாரையும் தீர்ப்பிடாததால் நானும் உன்னை தீர்ப்பிடேன்னு ஆண்டவர் ஜீசஸ் உனக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம வாழ்க்கைக்கு வருவோம். நாம தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் கடைபிடித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஜெபமாலை சொல்வதாக இருக்கட்டும், திருப்பலி அட்டன் பண்றதாக இருக்கட்டும், வீட்டில் நடக்கக்கூடிய நம்முடைய வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த ஜெப வழிபாடுகளில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், எல்லா முயற்சிகளையும் நம்ம பண்றோம். எல்லா ஜெப முயற்சிகளையும், பக்தி முயற்சிகளையும் நம்ம ஈடுபாட்டோடு இருக்கிறோம். இந்த ஈடுபாடுகள் நம்ம நோன்பு இருக்கிறதுலையும் சரி, காணிக்கை கொடுக்கறதுலையும் சரி, இது இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்திருந்தும் நாம் எதை தவற விடுகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல நம்ம தவற விட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தீர்ப்புகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு லிஸ்டே போடலாம்.
ஆரம்பத்திலிருந்து எந்தெந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு உறவு முறைகளையும், மாமியார் மருமகளை குறித்தும், மருமகள் மாமியாரை குறித்தும், பெற்றோர் பிள்ளைகளை குறித்தும், பிள்ளைகள் பெற்றோரை குறித்தும், ஆசிரியர்கள் மாணவர்களை குறித்தும், மாணவர்கள் ஆசிரியர்களை குறித்தும், நமக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டவர் எல்லாரையுமே நாம ஒரு திருப்பிட்டுக்கிட்டே கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இதை செய்யறோம். நம்முடைய அருட்தந்தையர்லேருந்து நமக்கு இறை வழிகாட்டிகளாக யாரெல்லாம் நமக்கு மேல வழிகாட்டிகளாக இருக்கிறாங்களோ அத்தனை பேரையுமே நாம தீர்ப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். எதனால இந்த தீர்ப்பு சொல்றோம்? நம்முடைய ஒருத்தரை பத்தி நம்ம தீர்ப்பிடுகிறோம் அப்படின்னா, இந்த தீர்ப்புக்கான பேஸ், ஒருத்தரை குறை சொல்றேன், ஒரு தீர்ப்பிடுறேன் அப்படின்னா ரெண்டும் வேற. தீர்ப்பிடுறது வேற, குறை சொல்றது வேற. ஒருத்தரை நான் தீர்ப்பிடுறேன் அப்படின்னா எதனால தீர்ப்பிடுறேன் அப்படின்னா, நான் நேர்மையாளர். எப்போ நான் நேர்மையாளர், நான் பர்ஃபெக்ட்ங்கிற எண்ணம் எனக்குள்ள வருதோ அப்பதான் நான் பிறரை தீர்ப்பிடுகிறேன். ஆண்டவர் அழகா ஒரு ஓமையை சொல்றார். பரிசேயர் வரி தண்டுவருடைய ஓமை, லூக்கா 18வது அதிகாரத்துல. 2 பேருமே ஜெபிக்க போறாங்க இல்லையா? ஜெபிக்க போற 2 பேர்ல பரிசேயர் எப்படி ஜெபிக்கிறாரு, அந்த ஓமையை ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தன்னை நேர்மையாளர்கள் என்று எண்ணிக்கொண்ட நபர்களுக்காக தான் அந்த ஓமையை ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். பரிசேயருக்கு அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்தது. நான் கொலைகாரனோ, கொள்ளைக்காரனோ, விபச்சாரனோ, பொதுமக்களை போலவோ, இதோ அங்கு இருக்கக்கூடிய வரி தண்டுபவனை போலவோ இல்லாதது பற்றி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் பரிசேயருடைய பிரேயர். இப்படி ஒரு நன்றியை இதுக்கு முன்னாடி பைபிள்ல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுக்கு அப்புறமும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நன்றியை செலுத்துறாரு, பிரேயர் தான் பண்றாரு அவர். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, வாரம் 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன், என்னுடைய காணிக்கைகளை எல்லாம் நான் தவறாமல் நான் உமக்கு கொடுக்கிறேன். இதுதான் அவருடைய பிரேயர். அதற்கு பிறகு வரி தண்டுபவர் என்ன சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணிவில்லாமல் தலை குனிந்து அவர் சொல்றார், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், என் மீது மனம் இறங்கும். இறுதியில் அந்த ஊமையினுடைய இறுதியில சொல்றார், பரிசேயன் அல்ல வரி தண்டுபவனே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் இதை ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்காக தான். நம்ம அவருக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பணும் அப்படின்னா நம்ம வந்த மாதிரியே போறதல்ல. இன்னைக்கு நான் பரிசேயனா வரி தண்டுபவனா, இந்த 2 பேர்த்துல நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம நோன்பு இருக்கிறோம், அந்த பரிசேயனை போலவே நாம நோன்பு இருக்கிறோம், அந்த பரிசேயனை போலவே நம்ம காணிக்கை செலுத்துறோம், அந்த பரிசேயனை போலவே நம்ம எல்லா விஷயத்திலையும் செய்யறோம். ஆனா எனக்குள்ள நான் என்கின்ற எண்ணம் எப்ப வருதோ அப்ப நான் பிறரை தீர்ப்பிட ஆரம்பிக்கிறேன். அந்த ஆணவமும் அகந்தையும் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. இது எப்ப என்னிடமிருந்து எடுக்கப்படுகிறதோ அப்பதான் இந்த தீர்ப்பிடுவதை என்னால் நிறுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். 2வது வார்த்தையில சொல்றார், ஒருவேளை நான் தீர்ப்பிடுறேன், ஒரு சிலரை நான் பேசுறேன், அப்படி நான் பேசுகின்ற பொழுது, குறை சொல்லுகின்ற பொழுது, தீர்ப்பிடுகின்ற பொழுது எனக்கு அந்த தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் 2வது வார்த்தையில சொல்றார். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நாம பிறரை என்ன மாதிரி குற்றம் சொல்றோமோ, குறை சொல்றோமோ, அதே லிமிட் தான் நமக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதையும் ஆண்டவர் அளவோட சொல்றார். இன்னொரு மடம், காசியான் மடம் என்கிற ஒரு மடம், அதுல மக்கேஜேஸ் என்கிற ஒரு குருவானவர், அங்கும் ஒரு சில சீடர்கள் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சீடர்ல ஒரு சீடருக்கு வாயில ஒரு கட்டி, அவரால் வலி தாங்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குருவானவர் வந்து அங்க பாக்குறாரு, இவர் கட்டி அந்த வழியில கதறப்போ அந்த குருவானவர் அந்த சீடரை பார்த்து சொல்றாரு, ஜீசஸ் ஆண்டவர் நமக்காக எத்தனையோ பாடுகளை தாங்கி கொண்டார், ஆனா உன்னால இந்த வலியை கூட தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி அந்த சீடரை கடிந்து கொள்கிறார். கொஞ்ச நேரம் ஆகுது, அவர் வெளியில போயிடுறாரு. இந்த சீடருக்கு ஒரு குளிர் ஜுரம் வருது, ஒரு போர்வை எடுத்து போட்டு பெட்ஷீட்ல படுத்துக்கிறார். அந்த குளிர் தாங்காத அளவுக்கு பெட்ஷீட் போர்வையில பொத்தி படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறார். இப்ப வெளியில போன குருவானவர் மறுபடியும் வந்து பாக்குறப்போ, இவர் பெட்ஷீட் போட்டு படுத்திருக்கிறத பாக்குறப்போ அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. பெட்ஷீட்டை எடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த குளிர கூட உன்னால தாங்க முடியலையா? ஜீசஸ் எவ்வளவோ நமக்காக கஷ்டப்பட்டாரு, இந்த ஒருத்தர் முயற்சி கூட உன்னால செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கடினம் அவர்கிட்ட ஒரு கடினத்தை காமிக்கிறார். 2 சம்பவமும் முடியுது. 2-3 நாள்ல அவர் பூரண சுகத்தை அடைந்து அவர் வெளியில வர்றார். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் கொண்டுட்டு வர்றாங்க மந்திரிப்பதற்காக. அந்த மந்திரித்த எண்ணெயை வீட்டுல கொண்டு வந்து நோயில் இருக்கவங்களுக்கு பூசினால் அது உடல்நிலை சரியாகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அப்ப அந்த எண்ணெயை அந்த சீடர்கிட்ட கொண்டு வர்றப்போ அந்த சீடர் என்ன பண்றாரு, அதை பிதாசுவின் பரிசுத்தாவின் பெயரால் பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களாம் அதை எடுத்துட்டு போறாங்க.
இந்த பிளஸ்ஸிங் அந்த குருவானவர் பார்க்கிறாரு. அப்பயும் அந்த சீடரை வந்து கடிந்து கொள்றார். ஆயில பிளஸ் பண்ற அளவுக்கு நீ புனிதனாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கடினம். நாட்கள் நகர்ந்துட்டு போகுது, ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள் தான். எந்த இடத்துல இந்த சீடருக்கு கட்டி வந்ததோ அதே இடத்தில் அந்த குருவானவருக்கு வாயில் கட்டி. அந்த கட்டியினுடைய வலி வேதனை தாங்காம அவரால் கதறாரு. அவரால் அந்த வலியை தாங்க முடியாத அளவுக்கு அந்த வலி நாளுக்கு நாள் பெயின் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, இந்த கட்டியை மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாது, கட்டியை ரிமூவ் பண்ணணும், மருந்து மாத்திரைகளால் இதை குணப்படுத்த முடியாது, நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் இதை கட்டியை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கட்டி ரிமூவ் பண்ணதற்கு பிறகு அடுத்த சில மணி நேரங்களில் அவருக்கு குளிர் ஜுரம் வருது. சீரர் ஒரு போர்வை போத்தினார்னா இவர் 2 போர்வையை போத்திட்டு படுத்திருக்கிறார். 2-3 நாள்ல இவரும் சுகமாகி மடத்துக்கு திரும்புறார். மடத்துக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மறுபடியும் வந்து இவர்கிட்ட அந்த ஆயில்ல பிளஸிங்காக இவர்கிட்ட வர்றாங்க. இவரும் அதே மாதிரி பிளஸ் பண்றார். பிதாசுவன் பரிசுத்தாவின் பெயரால் இந்த ஆயிலை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். முன்னாடி நடந்த எந்த விஷயமும் இவருடைய நினைவுக்கு வரவில்லை. திரும்ப இவர் பிரேயருக்காக போய் அமருகின்ற பொழுது ஆவியானவர் அவருக்கு உணர்த்திய வார்த்தை இதுதான்: எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு வந்த அத்தனை விஷயங்களும், அத்தனை சம்பவங்களும், அந்த சீடருக்கு நடந்த அத்தனை சம்பவங்களும் இவருடைய வாழ்விலும் நடந்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை, எதற்கு எடுத்தாலும் ஒரு குற்றம், எதுக்கு எடுத்தாலும் இந்த குறை சொல்றது எதுலேருந்து வருது? நம்ம வந்து 2 செய்யக்கூடாத விஷயத்த 2 செய்யறோம். 1 தீர்ப்பிடுறோம். தீர்ப்பிடுறது யாரோட வேலை? ஆண்டவருடைய வேலை, கடவுளுடைய வேலை. நாம பிறரை தீர்ப்பிடுகின்ற பொழுது என்ன செய்யறோம் அப்படின்னா, அரியணையில அமர்ந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, உங்களுக்கு தீர்ப்பிட தெரியவில்லை, நீங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கங்க, நாங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்து நாங்க தீர்ப்பை சொல்லிட்டு வந்துடுறோம்னு சொல்லி நம்ம தீர்ப்பிடுகின்ற ஒவ்வொரு முறையும் இந்த செயலை தான் செய்யறோம். இன்னொரு விஷயம், குறை சொல்றோம். குறை சொல்றது யாருடைய வேலை? திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் எடுத்து வாசிக்கலாங்களா? திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லும் பகலும் குறை சொல்பவன் வெளியே தள்ளப்பட்டான் அப்படி ஒரு வார்த்தை இருக்குமா பிரதர்? அது எந்த வார்த்தையில வருது? சகோதர சகோதரிகளின் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்களின் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இப்ப தெரியுதுங்களா? குறை சொல்றது யாரோட வேலை? குறை சொல்லுவது சாத்தானுடைய வேலை, தீர்ப்பிடுவது கடவுளுடைய வேலை. நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன அப்படின்னா, இருளில் இருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து சென்ற அவருடைய மேன்மை மிக்கு பணிகளை பிறருக்கு அறிவிப்பதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கப்பட்ட பணி. ஆனா இந்த பணியை செய்யறதை விட்டுட்டு நாம செய்யக்கூடிய வேலை என்ன? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை நம்ம நாள்தோறும் பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் சொல்லுகிற அழகை சொல்லுகின்ற சொல்லை, குறையை நாம அதை கையில் எடுத்துட்டு நாள்தோறும் ஒவ்வொருவரையும் நாம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இது 2ஐயும் இந்த நாள்ல நாம எடுத்து தூக்கி எரியணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் நமக்கென்று ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு முதல் தடை எதுவா நிக்குதுன்னா இதுதான் நிக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான். நரகத்துக்கு போறதுக்கு ஒரு வார்த்தை போதும். அறிவிலியங்கிற ஒரு வார்த்தை போதுங்கிறார். உன்னுடைய சகோதர சகோதரியை பார்த்து நீ அறிவிலியேன்னு சொன்னா எரி நரகத்துக்கு போவாய் என்பது கன்ஃபார்ம். முட்டாளேன்னு சொன்னா தலைமைச் சங்க தீர்ப்புக்கு உள்ளாகுவோம் என்பது இறை வார்த்தை. இது எல்லாமே நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, தெரிந்த வார்த்தை தான். ஆனாலும் அந்த தெரிந்த வார்த்தையை தெரிந்து கொண்டே நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை தீர்ப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அண்மையில நம்மளுடைய பூண்டி தியானத்துல நீங்க தீச்சொல் அப்படிங்கிற ஒரு இறை பகிர்வு முதல் பகிர்வாக முதல் நாள்ல அது நடந்தது. அந்த பகிர்வு முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரி என்கிட்ட வந்தாங்க. அந்த பகிர்வுடைய நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவாக, எதிர்மறையாக, இறை வார்த்தைக்கு எதிர்மறையாக பேசக்கூடாது.
அப்படி சொல்றப்போ நம்ம மருமகள்கள் எப்படி மாமியாரிடம் இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நம்ம அதுல பேசணும். அப்ப மாமியாரை பத்தி நம்ம பேசல. அப்போ ஒரு சகோதரி என்கிட்ட வந்து, பிரதர் மாமியாரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, மருமகளை மட்டுமே நீங்க சொல்றீங்களே, மருமகள் இதை செய்யணும் அதை செய்யணும், அது சரியா இருக்கணும், கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றீங்க, ஆனா மாமியார்கள் சொல்றதை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய ஆதங்கம் எனக்கு புரிந்தது. சரி அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிரேக் வந்துச்சு. அந்த பிரேக்ல அவங்க எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க, பிரதர் மாமியாரை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி 2வது முறையும் எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்தாங்க. நான் சிஸ்டர் எனக்கு அடுத்தடுத்து வேற வேற பகிர்வு இருக்கு, நான் மற்ற சகோதரியாவது சொல்லி கவர் பண்ண சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கவர் பண்ண முடியல. 3 நாள் தியானம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு நான் 7 மணிக்கு தியான சென்டர்லேருந்து வெளியில வர்றப்ப அந்த சகோதரியும் வெளியில வர்றாங்க. வெளியில வர்றப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, பிரதர் இந்த தடவை விட்டுட்டீங்க, அடுத்த தடவை ரிட்ரீட்ல கண்டிப்பா மாமியாரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் அந்த சகோதரியை குறை சொல்லலை, எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோம். இத்தனை முறை ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த அளவுக்கு அந்த சகோதரி உள்மன காயத்தினால எத்தனை முறை தீர்ப்புக்கு உள்ளாகி இருப்பாங்க, எத்தனை முறை அவங்களுடைய அந்த குறை சொல்லுக்கு உள்ளாகி இருப்பாங்க. அதை நம்ம நினைக்கிறப்போ எவ்வளவு, ஏன்னா நம்ம ஒரு 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 அமைதிக்காக தான் தியான சென்டருக்கு வர்றோம். அந்த இடத்துல அவங்க அந்த வார்த்தையை கேட்டு ஒரு மனம் திரும்புதலுக்காக வருகின்ற அந்த சூழ்நிலையிலும் மறக்க முடியாத அளவுக்கு ஒன்று எதிர்த்து நிற்கிது அப்படின்னா, அப்போ வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பாருங்க, நம்முடைய உறவுக்கு பிரிவுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த தீர்ப்பிடுறது தான், இந்த குறை சொல்றது தான். இதுல இந்த உறவுகள் அதிகமா நிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாமியார் மருமகள். இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இன்னைக்கு நம்மளும் தீர்ப்பிட போறது இல்லை, நாமளும் அந்த யாரையும் குறை சொல்ல போறது இல்லை. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதிகபட்ச இல்ல குறைந்தபட்ச ஒரு மாமியாரோட எதிர்பார்ப்பு என்ன, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், மருமகள் சீக்கிரம் எந்திரிக்கணும், வீட்டு வேலைகளை செய்யணும், கணவன் இல்ல பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணும், மேல அதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை பாதுகாத்து, அவ்வளவுதான், அவங்கள பாத்துக்கணும். இது 3 தான் அவங்களுடைய அத்தியாவசிய தேவையாக இதுதான் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டாலே போதும். இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா அவங்க நினைக்கிறது என்ன, எனக்கு ஒரு மகள் மாதிரி இருந்தா போதும். இதுதான் ஒரு மாமியார் மருமகளிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப மருமகள் மாமியார்ட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, நாங்க செய்யற வேலையை குறை சொல்லாம இருந்தாலே போதும், இது ஒண்ணு போதும். நாங்க எந்த வேலையை செஞ்சாலும் அவங்க குறை சொல்றாங்க, அந்த குறைய ஒன்ன சொல்லாம இருந்தாலே போதும். இதுதான் அதிகபட்சமாக அந்த இல்லைன்னா குறைந்தபட்சமாக ஒரு மருமகள் மாமியாரிடம் எதிர்பார்ப்பது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு தாயை போல அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. மாமியார் எங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கணும். இந்த 2 பேத்துக்கும் ஆண்டவர் ஒரே வார்த்தையில ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 7வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. மத்தேயு 7வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. ஆகையால் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கும், பொன் விதி, கோல்டன் விதி, கோல்டன் லா. பைபிள்ல இருக்கக்கூடிய கோல்டன் லா எதுன்னு கேட்டீங்கன்னா இதுதான். 2 பேருமே இதை செஞ்சாங்க அப்படின்னா வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் மாமியாருக்கு ஒரு மகளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா முதல்ல நீங்க மகளாக இருக்கணும், அப்பதான் அவங்க தாயா இருக்க முடியும். அதே மாதிரி அந்த மாமியார் எனக்கு வரக்கூடிய மருமகள் ஒரு மகளாக இருக்கணும்னா அவங்க தாயாரா இருக்கணும், அப்பதான் இவங்க மகளா இருக்க முடியும். சகோதரர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய மனைவி மரியாதை போல இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும், நான் ஜோசப் மாதிரி இருக்கணும். நான் சென்ட் ஜோசப் மாதிரி இருந்தாதான் எனக்கு வரக்கூடிய மனைவி, எனக்கு இருக்கக்கூடிய மனைவி மரியாதை போல இருப்பாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்க முடியும். நான் என்னோட விஷயத்துல இருந்து எதையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னா நம்முடைய குடும்பத்துல சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை மாமியாருக்கு மருமகளுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான வார்த்தை தான். இங்க ஆண்டவர் மாமியாருக்கு மருமகளுக்குன்னு ஸ்பெசிபிக்கா அந்த வார்த்தையை கொடுக்கல, நம்ம எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. பிறர் எனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் பிறருக்கு செஞ்சுட்டேன்னா நான் அந்த தீர்ப்பிட மாட்டேன். இது முதல். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல நான் பிறரை தீர்ப்பிடுறேன், நான் என்கின்ற எண்ணம், நான் பர்ஃபெக்ட்ங்கிற இடத்துல எனக்கு எண்ணம் வருதோ அப்பதான் நான் தீர்ப்பிட ஆரம்பிக்கிறேன். அது முதல்ல என்னிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதை தான் அந்த வரி தண்டுபவருடைய ஓமையிலையும் பரிசேயருடைய ஓமையிலும் நம்ம பார்த்தோம்.
அது என்னிடமிருந்து எடுக்கப்படுகின்ற பொழுது, இப்ப திருப்பலியில் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோம். விபச்சார பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க இல்லைங்களா, ஆண்டவர்கிட்ட தீர்ப்புக்காக விபச்சார பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. தீர்ப்பிட்டார் ஆண்டவர்? இல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களில் யாராவது பாவம் செய்யாதிருந்தால் முதல் கல்லை எரிங்கிறாங்க. யாராவது எரிஞ்சாங்களா? எரியல. ஏன் எரியல? அங்கே பாவம் செய்யாத நபர் யாருமே இல்லை. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே, நம்ம எல்லோரும் பாவிகள், ஒரு மனமாய் நம்ம கெட்டு போனோம் தான் வார்த்தை சொல்லுது. எப்ப நான் பாவிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வருதோ அந்த நேரத்தில் நான் தீர்ப்பிட மாட்டேன். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. நான் நேர்மை, நான் பர்ஃபெக்ட், நான் பாவி இல்லை, நான் பரிசுத்தவான் நம்ம நினைக்கிறப்ப பிறரை தீர்ப்பிட ஆரம்பிக்கிறோம். திருப்பலியில ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் ஒப்பு கொடுக்கப்பட்ட கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர்களையும் புனிதர்களையும் எல்லாத்தையும் வேண்டிக்கங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்றோம், பரிந்துரை பண்றோம். நான் பாவிங்கிற எண்ணம் அந்த இடத்துல மட்டும் வந்தா பத்தாது. நான் எப்பெல்லாம் பிறரை தீர்ப்பிட ஆரம்பிக்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் தீர்ப்பிடாமல் இருப்பேன். தீர்ப்பிடாமல் இருப்பதற்கான இரண்டாவது வழிமுறை. முதல் வழிமுறை மத்தேயு 7:12, பிறர் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் அவங்களுக்கு செய்யணும். இரண்டாவது, நான் என்கின்ற எண்ணம் என்னை விட்டு அகல வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம், எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், என்னுடைய வழிகாட்டிகளாக இருக்கட்டும், அருட்தந்தையர்களாக இருக்கட்டும், என்னுடைய ஆசிரியர்களாக இருக்கட்டும், இவங்களை எல்லாத்தையும் நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடுறோம், குறை சொல்லிடுறோம் இல்லைங்களா, தீர்ப்பிட்டுறோம். அது மோடியா இருந்தாலும் சரி, ஸ்டாலினா மு.க. ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பாவே இருந்தாலும் சரி, நம்ம இம்மிடியேட்டா ஈஸியா நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லிடுறோம். அவருடைய செயல்களை விமர்சித்து ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம். அது அப்படி அந்த வாரி விமர்சிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, யாரை குறை சொல்லுகின்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு பொருளை வாங்குறோம், எலக்ட்ரிக்கல் சாதனமே வச்சுக்கலாம், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எதையோ ஒன்று வாங்குறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல போடுறாங்க, ஒரு ஐபோன், ஒரு புது ஐபோன் நீங்க வாங்குறீங்க, 5 மணி நேரம் தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒன்றும் ஆகாது, மேலிருந்து கீழே போட்டாலும் உடையாது டிஸ்பிளேங்கிறாங்க. வாங்கி கை தவறுதலா விழுகின்ற பொழுது டிஸ்பிளே உடையுது. யாரை குறை சொல்லுவோம்? மேனுஃபேக்சரை குறை சொல்லுவோம். யார் அதை உற்பத்தி பண்ணாங்களோ அவங்கள குறை சொல்லுவோம். அப்ப நமக்கு மேலே இருக்கிறவங்களை நாம தீர்ப்பிடுகின்ற பொழுது யாரை குறை சொல்றோம்? அவர்களை படைத்த கடவுளை குறை சொல்றோம். நீங்க படைச்ச ஆள் சரியில்லைன்னு சொல்றோம். மோடியை பேசுறப்போ, திருவாளர் மோடியை பத்தி பேசுறப்போ நம்ம யாரை குறை சொல்றோம்? கடவுளை தான் குறை சொல்றோம். இது நமக்கு தெரியும். இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள், நம்முடைய குழந்தைகள். இந்த குழந்தைகளை, நமக்கு கீழே இருக்கிறவங்களை, நம்ம பணியாளர்களா இருக்கலாம், ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கலாம், நமக்கு கீழே பணியாளர்கள் இருக்கலாம், இவங்களை எப்படி திருத்துறோம்? நம்முடைய குழந்தைகளை எப்படி திருத்தி கொண்டிருக்கிறோம்? கடினமான இது எப்படி திருத்தணுங்கிறத வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவர்களை திருத்துங்கள். நமக்கு கீழே இருக்கிறவங்களும் அப்படிதான் திருத்த சொல்லியிருக்கு. நம்ம கண்டிப்போட திருத்தினோம்னா என்ன நடக்குங்கிறத நம்ம அந்த குருகுலத்துல நடந்ததுல பார்த்தோம். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்படி திருத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். அதே அந்த 6:1 இறை வார்த்தையில சொல்லுகிறது, அவரை போல நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் அந்த குருவானவருக்கு நடந்தது. சீடர் அவர் கனிவோட திருத்துறதுக்கு பதிலாக கண்டிச்சு திருத்தினாரு. அதனால அவருக்கு என்ன நடந்ததோ அதே தான் அந்த குருவானவருக்கு நடந்தது. ஆனா இங்கு தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நமக்கு கீழ் உள்ள நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை கனிவோடு திருத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தீர்ப்பிடுவதோ குறை சொல்லுவதோ நமக்கு ஆகாது அப்படிங்கிறது இந்த இறை வார்த்தையில நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய குழந்தைகளை திருத்துறப்ப எப்படி பண்ணலாம்? மலாக்கி 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை சொல்லுகிறது, பெற்றோர்கள் பிள்ளைகள் பக்கமும், அதாவது அவர்களுடைய பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் உள்ளத்தை பெற்றோரிடமும் திரும்புமாறு செய்வார். மலாக்கி 4வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கனிவோடு திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. இறை வார்த்தையின்படியாக நம்ம அநேகம் பேர் இதை சாட்சி சொல்றாங்க. நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஜெப வழிபாட்டில் அந்த சாட்சிகளை கேட்கிறோம். எஸ்ஐயா 54:13 இறை நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். இப்ப இந்த 4 வழிமுறைகள் நமக்கு இந்த நாளிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, தீர்ப்பிடுவது கடவுளுடைய வேலை, அது நம்முடைய வேலை அல்ல. குறை சொல்லுவது சாத்தானுடைய வேலை, அதுவும் நம்முடைய வேலை அல்ல. இது ரெண்டையுமே நாம் செய்வது தவறு.
நாம ஆன்மீக வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நம்பிக்கையாளர்களும் ஜெப வெளிப்பாட்டில் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த ஒன்றை நாம செய்யாம இருந்து இதுல நாம தவறி பிறரை குற்றப்படுத்தி பிறரை குறை சொல்லி பிறரை தீர்ப்பிட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா நாம அவர் நமக்கென்ன நியமித்து இருக்கப்பட்ட அந்த இடத்திற்கு செல்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்துல நம்ம கடந்த காலங்கள்ல நம்ம இந்த செய்த செயல்களுக்காக மனம் திறந்து இந்த நேரத்துல மன்னிப்பை கேட்டு இனி இத்தகைய செயல்களை செய்ய மாட்டோம்னு சொல்லி இந்த நேரத்துல உறுதியெடுப்போம். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த நாளில் நீர் எங்களோடு பேசிய இறை வார்த்தைக்காக, மத்தேயு 7:1 இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன இறை வார்த்தையின்படியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அநேகம் பேரை நாள்தோறும் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு நாங்கள் பாவத்திலே ஒவ்வொரு முறையும் காலையிலிருந்து இரவு வரை நாங்கள் யாரையெல்லாம் குற்றப்படுத்தி இருக்கிறோமோ, குறை சொல்லி இருக்கிறோமோ, தீர்ப்பிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அதற்காக ஆண்டவரே இதுவரை நாங்கள் செய்த செயல்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம். எங்களுடைய அதிகாரத்துக்கு மேல் இருந்தவர்களையும் சரி, எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குடும்ப உறவுகளிலே மாமியாரையும் மருமகளையும் பெற்றோரையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆண்டவரே நாங்கள் இழிவாக பேசிய நேரங்களுக்காக, தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக, அவர்களை பற்றி குறை சொல்லிய நேரங்களுக்காக இந்த நேரத்தில் மனம் வருந்தி உம்மிடம் நாங்கள் மன்னிப்பை கேட்கிறோம். நாங்கள் மன்னிப்பை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் மன்னிப்பை தருகின்ற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்கள் மலையைப் போல இருந்தாலும் அதை பனியை போக விலகச் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்னிப்பை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு நீர் கொடுத்த இந்த மன்னிப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்களுக்கு பிறர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதையே பிறருக்கு நாங்கள் செய்து நான் என்கின்ற அகந்தை எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு பிறரை தீர்ப்பிடாமலும் பிறரை குறை சொல்லாமலும் வாழக்கூடிய உள்ளத்தை இந்த நாளில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 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 Christu